2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் போட்டியிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணையில் முதல் குற்றவாளி விஜய் அவர்கள் தான் கைது செய்யப்பட போகிறார். 2 செய்தியும் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. உங்களை மாதிரி நானும் ஷாக் ஆனேன். என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது? இதெல்லாம் உண்மையா பொய்யா, இல்லை கட்டவிழ்த்தோட பிறகு கதைகளா, என்ன ஒரு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி என்ன இதில் இருக்குது? வீடியோஸ்க்கு இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக பேச போகிறோம். வெல்கம் டு தி சேனல். நானும் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 2 நாளாக சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய விஷயம் ஒன்று ஓடிட்டு இருக்கு. பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டியிட போறாரு. சென்னையில் மிகப்பெரிய பலமா இருக்கு தாவேகா. சிட்டியில் பயங்கரமாக, சிட்டியில் கூடிய 16 தொகுதிகள், சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் தாவேகா பலமாக இருக்காங்க. டிஎம்கே கூட டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்கும் பொழுது, சென்னையில் பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டியிட போறாரு. முக்கியமான தலைவர்கள் சென்னை சிட்டியில் போட்டியிட போறாங்க அப்படின்னு தகவல் வெளியே இருந்திருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் போட்டியிடவே மாட்டாரு. 2026 தேர்தலில் அவர் போட்டியிடவே மாட்டாரு, சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படிங்கிறாங்க. அவர் முதல்ல நிற்கவே மாட்டாருங்க, சும்மா அவர் அப்படின்னு நிறைய எதிர்கட்சிகள், திமுக அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நிற்க முடியாது? அதில் என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இது மக்கள் மனதில் ஒரு நம்பிக்கை இழக்க வைக்கும் செயலாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் சாத்தியக்கூறுகள் இருக்கு, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, வேட்பாளர் ஒருத்தவங்க நிற்கணும் அப்படின்னா அந்த வேட்பாளர் தன்னுடைய சொத்து மதிப்பை தாக்கல் செய்யணும். அதை தாக்கல் செய்யும் பொழுது அவருடைய சொத்து மதிப்பு மட்டும் இல்லாமல் குடும்பத்தார், குடும்பம்னா அவர், அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள், இவங்களுடைய சொத்து மதிப்புகளும் தாக்கல் செய்யணும். அதை என்ன பண்ணணும்னா, தன்னுடைய பிள்ளைகள் மனைவிகளுடைய வங்கி கணக்குகள், எத்தனை வங்கி கணக்குகள் இருக்கோ அத்தனை வங்கி கணக்குகளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், அவங்க பேரில் கூடிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், இன்வெஸ்ட்மெண்ட், எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இவர் பேரில் என்ன இருக்குது, இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நம்ம இதை நம்ம தாக்கல் பண்ணிட்டு தேர்தல் ஆணையம் இதை ரீசெக் பண்ணுவாங்க. இதை ரீசெக் பண்ணும் பொழுது ஒருவேளை இது தப்பாக இருந்தாலோ, இல்லை மற்றவர்கள் யாராவது, இல்லை இந்த வேட்பு மனு மேலே இவர் கொடுத்துருக்க சொத்து விவரம் தப்பாக இருக்கு, இது ரீசெக் பண்ணணும் அப்படின்னு மற்றவங்க யாராவது 3ஆம் நபர் கம்ப்ளைண்ட் பண்ணாலோ, அப்படி பண்ணும் பொழுது அதை சரி செய்யும் போது உண்மைக்கு புறமான தகவல் இருந்தாங்கன்னா அவங்க வேட்பு மனு தள்ளுபடி செய்யப்படும். அந்த வேட்பு மனு எடுக்க மாட்டாங்க. இதுதான் விஷயம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? விஜய் அவருக்கு தெரியாதா எங்க சொத்து இருக்கு என்ன இருக்குன்னு? நல்லாவே தெரியும். விஜய் அவருக்கு நல்லா தெரியும். இப்போ அவருக்கும் அவரது மனைவிக்கும் கூடிய பிரச்சனைகள் என்ன. சங்கீதா அவர்கள் விஜய் அவர்கள் மீது எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு அந்த விஷயம் எல்லாம் நம்ம செய்திகளை பார்த்துருப்போம். டிவோர்ஸ் கேட்டு அவங்க ஃபைல் பண்ணியிருக்க விஷயங்கள் கரெக்டாக சங்கீதாவும் அவங்களுக்கு விஜய் அவர்கள் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க 5-6 வருஷமா அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாக இல்லை, ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலுமே கரெக்டாக தேர்தல் நெருங்குற டைமில் தான் விஜய் அவர்கள் மீது அந்த டிவோர்ஸ் கேஸே ஃபைல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு விழா நடக்கும்போது திரும்ப இன்னொரு அறிக்கை ஒன்று வெளியே வருது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த வேட்புமனு தாக்கல்ல இன்னும் அஃபிஷியலாக விஜய் அவர்களும் சங்கீதாவும் கணவன் மனைவியாக தான் இருக்காங்க. இன்னும் டிவோர்ஸ் கொடுக்கவே இல்லை, சட்டப்பூர்வம் டிவோர்ஸ் கொடுக்கல. அப்போ 2 பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து சங்கீதா அவர்கள் இந்த கடந்த 5 வருடங்களாக என்ன சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க சொத்து விவரங்கள் என்ன அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டால் கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்தாலும் அது சரியாக இருக்குமா? ஒருவேளை இதை விஜய் அவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு? இதை திமுகவுடைய சட்ட வல்லுநர்கள் உத்து நோக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம திமுக பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்போம், நிறைய பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு ஊழல் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போனாலுமே இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப மிகப்பெரிய லீகலாக அவங்க பயங்கர ஸ்ட்ராங். அதனால தான் அவங்க எவ்வளோ பெரிய தப்புகள் பண்ணாலுமே ஒரு சில விஷயங்களும் தப்பிச்சு வந்துட முடியுது அவங்களால. ஸோ லீகலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லீகலாக எல்லா விஷயத்தையுமே அவங்க பண்ணுவாங்க. இந்த லீகலாக போகும் பொழுது அப்போ விஜய் அவர்களுடைய சொத்து விவரங்கள் தாக்கல் பண்ணும் பொழுது, சங்கீதாவுடைய சொத்து விவரங்கள் தாக்கல் பண்ணும் பொழுதோ சில குளறுபடிகள் ஏற்படுமாயின், அதை பண்ணுமாயின் அதை அவங்க தலையிட்டு இதை தள்ளுபடி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, திமுக தன்னுடைய ஆயுதத்தை கையில வச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடாத அளவுக்கு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு வராங்க. விஜய் எப்படி சமாளிக்க போறாரு? விஜயும் காதல வந்ததுக்கு அப்புறம் அவரும் நிறைய டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். நிறைய சட்ட வல்லுநர்கள் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணல இருக்காராம். ஒருவேளை சங்கீதா அவர்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே அந்த இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸாக இருக்கும் பட்சத்தில் அது அவருடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பண்ணப்பட்டுச்சுன்னா எப்போதுமே தேர்தலில் போட்டியிட வேட்பாளர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்மி வேட்பாளர்களை போடுவாங்க. கடைசி நிமிஷத்தில் விஜய் அவர்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுச்சுன்னா டம்மி வேட்பாளராக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே போனாலும் ஒரு விதத்தில் தாவேக்காக மிகப்பெரிய பேக் ஃபயராக தான் போய் முடிய போகுது.
இது நடந்துச்சுன்னா. என்னன்னா விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிடலைன்னா அது அவங்களுடைய வேட்பாளர்களுக்கும் அவங்களுடைய தொண்டர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு தோய்வு ஏற்படும். மக்கள் மத்தியிலுமே விஜய் அவர்கள் போட்டியிடவே இல்லையே, இவர் ஏன் பேக் வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து அது வந்து அந்த ட்ரஸ்ட் இருக்குங்களா, அந்த நம்பிக்கையை வந்து முழுசா வந்து கொடுக்க முடியாது. அந்த நம்பிக்கை இழக்கிறதுக்கு நிறைய பேர் வாய்ப்புகள் இருக்கு. அவர் வாங்க வேண்டிய ஓட்டு சதவீதத்துல அது வந்து பாதியா குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் கடந்து எப்படி வரப்போறாங்க அப்படின்னா மிகப்பெரிய கேள்வியா பார்க்கப்படுது. ஒரு சில வதந்திகள் பரப்புனாலுமே இந்த மாதிரி பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கு. பட் இதை எப்படி வந்து கடந்து வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் சிபிஐ வழக்கு, இந்த கரூர் துயரம் சம்பவமாக சிபிஐ விசாரணைக்கு 3 முறை டெல்லி போயிட்டு வந்துட்டார் விஜய் அவர்கள். இப்ப என்ன வந்து அவர் என்னைக்கு இந்த இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சியில வந்து யாரிடமும் கூட்டணி கிடையாது, மக்களோட தான் கூட்டணி அப்படின்னு அறிவிச்சாரோ, அன்னைக்கு நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில செய்தி ஊடகங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், ஃபால்ஸ் நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமா என்டிஏ கூட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்ச உடனே திமுக, அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் எல்லாருமே இந்த கரூர் துயர சம்பவம் நடந்த கூட்டத்தை வந்து ட்ரோன் கேமரா வச்சு ஷூட்டிங்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஃபுட்டேஜ் வந்து வெளியே போயிட்டு இருக்கு. அந்த ஃபுட்டேஜை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிஐ வந்து அதை வந்து ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜ் தான் இந்த ஃபுட்டேஜ் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நான் ஒரு வீடியோக்கெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. என்னோட கேள்வி இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அப்படி ஆதாரங்களை விஜய் அவர்கள் அளித்திருந்தாருன்னு வச்சுங்களேன், உடனடியாக அவர் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கும். எதுக்கு 3 முறை விசாரணை கூப்பிட்டாங்க? அப்படி கூப்பிட்டு இருந்தாலுமே இப்போ அந்த ஃபுட்டேஜ் ஒன்று அவங்க ரெக்கவரி பண்ணியிருப்பாங்க சிபிஐ. அந்த ஃபுட்டேஜ் எப்படி உங்கள் கைக்கு கிடைச்சிது? அந்த சிபிஐ கிட்ட இருக்கிற ஃபுட்டேஜ் எப்படி உங்கள் கைக்கு கிடைச்சிது? அது எப்படி எல்லாருமே அதிமுக பாஜக ஸ்பிட் பண்ணுறாங்க வச்சுங்களேன், அது எப்படி திமுக சேர்ந்து ஸ்பிட் பண்ணுறாங்க? அப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியை வந்து அழிக்கிறதுக்கும் அதை வந்து ஒடுக்கிறதுக்கும் இங்க தமிழ்நாட்டில் முதல் முறையாக திமுக, அதிமுக, பாஜக 3ம் கூட்டணி சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும் நம்மளால. எனக்கு என்னன்னா ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்த ஃபுட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கரூர் சம்பவம் நடக்கும் பொழுது நிறைய நியூஸ் சேனல்ல வந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் அது. இங்க மட்டும் கிடையாது, அவர் எந்த ஊருக்கு போனாலுமே அவரை பின்தொடர்ந்து அவங்க டீம் வந்து அதை வந்து வீடியோ கவரேஜ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இது உடனே சினிமா ஷூட்டிங், இது வந்து அவங்க எடுத்துட்டாங்க, இவங்க எடுத்துட்டாங்க. இப்ப இருக்கிற சாதாரண மேரேஜ் ஈவெண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஹை எண்ட் கேமராக்கள் பயன்படுத்தப்படுது, ஹை எண்ட் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுது மேரேஜ் ஈவெண்ட்ல. நான் சொல்றது அப்போ மிகப்பெரிய பொலிட்டிஷியன் ஈவெண்ட் நடக்கும் பொழுது அதை பயன்படுத்தக்கூடாதா? அப்போ உங்களுடைய அறிவுகள் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க. இதை கூட எடுத்து எந்தவித ஒரு புரிதலும் இல்லாமல் நீங்க பாட்டுக்கு அப்படியே ஸ்பிட் பண்றீங்க. பாக்குறவங்கலாம் கேன அப்படின்னு ஷேர் பண்றவங்க தான் கேனா, பாக்குறவங்க கேனையா இருப்பாங்களா என்ன? ஸோ அப்போ இந்த மாதிரி சிபிஐ வழக்கில் வந்து மாட்டிக்கிட்டார் அவரு, கண்டிப்பா வந்து உள்ள போயிடுவார் அப்படின்னு பொய் நடிவு செட் பண்றாங்க. அப்போ விஜய் அவர்களை ஒடுக்கிறதுக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, பொது வாழ்க்கையிலும் சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு இங்க என்ன மிகப்பெரிய கேள்வி அப்படின்னா, விஜய் அவர்கள் வரதால என்ன பிரச்சனைங்க? நிறைய பிரச்சனைகள் ஆண்ட கட்சிகளுக்கும் ஆளு கட்சிகளுக்கும் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ உள்ள நான் வெளியில, ஒண்ணு நீ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும். புதுசா ஒருத்தவங்க உள்ள வந்தானா நம்ம பண்ண எல்லாத்தையுமே அவன் கண்டுபிடிச்சிருவான். அப்படி கண்டுபிடிச்சா மக்கள் மத்தியில நம்மளால திரும்ப வந்து ஏமாற்ற முடியாது, பொய்களை சொல்ல முடியாது, ஆள முடியாது அப்படிம்பாங்க. இப்போ ஸோ விஜய் அவர்களுடைய இந்த தேர்தல் பயணம் கண்டிப்பா ஒரு டஃப்பாக தான் இருக்க போகுது. அவருடைய வேட்புமனு தாக்கலாக இருக்கட்டும், வேட்புமனு நிராகரிப்பா, அப்புறம் எப்படி போட்டியிட போறாரு, இந்த சிபிஐ வழக்கு, ஜனநாயகன் படம் விஷயம், இது எல்லாமே சேர்ந்து விஜய் அவர்களை மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அழுத்தம் தாண்டி வருவாரா, ஜெயிப்பாரா அப்படின்னு தான் இந்த தேர்தல் படத்தோடைய கிளைமேக்ஸா இருக்க போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நரேட்டிவ் எல்லாம் எப்படி போய் சேரப்போகுது மக்களிடம் அப்படின்னு. வேட்புமனுல என்ன பிரச்சனைகள் வரப்போகுது, பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட போறாரா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வரும், அப்படியே பொறுத்திருந்து பார்க்கலாம். சூறாவளி பிரச்சனை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. ஸோ தேர்தல் திருவிழா, உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. விஜய் அவர்கள் இதை சமாளிச்சு வருவாரா, வரமாட்டாரா, உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ் மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா ஹைப் ஒன்று பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.